Hello friends, welcome back to Speak English. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 50 பிகினிங் வேர்ட்ஸ், அதாவது ஆரம்ப வார்த்தைகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தைகள் தெரியாமல் இங்கிலீஷை கற்றுக்கவே முடியாதுங்க. ஸோ அதனால் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நான் உங்களுக்கு ஈஸியாகவே சொல்லித்தர போகிறேன். எல்லா வார்த்தைகளையும் தமிழில் சொல்லி அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு சொல்லித்தர போகிறேன். இந்த மாதிரி டெய்லியும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை என்னென்னா எழுச்சி, உயர்ந்த. இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா அரைஸ். நெக்ஸ்ட் ஒன் தீர்வு, தீர்க்க. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சால்வ். நெக்ஸ்ட் ஒன் உலோகம் அப்படின்னா மெட்டல். நெக்ஸ்ட் ஒன் தள்ளு. இது எப்படி சொல்லலாம்? புஷ். நெக்ஸ்ட் ஒன் கட்டுப்பாட்டில், நடைபெற்றது. இது எப்படி சொல்லலாம்? ஹெல்டு. நெக்ஸ்ட் ஒன் விவரிக்கவும். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டிஸ்கிரைப். நெக்ஸ்ட் ஒன் விளைவாக, முடிவு. இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ரிசல்ட். நெக்ஸ்ட் ஒன் கருத்தில் கொள்ளுங்கள், கவனியுங்கள். இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? கன்சிடர். நெக்ஸ்ட் ஒன் நகல். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? காப்பி. நெக்ஸ்ட் ஒன் அமைதியாக. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சைலண்ட். நெக்ஸ்ட் ஒன் பொய். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? லை. நெக்ஸ்ட் ஒன் தூண்ட, உற்சாகம். இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? எக்ஸைட். நெக்ஸ்ட் ஒன் உணர்வு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் முடியாது, வெல்லவில்லை. இது எப்படி சொல்லலாம்னா? வாண்ட். நெக்ஸ்ட் ஒன் செயல்முறை. இது எப்படி சொல்லலாம்? ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஒன் செயல்பட, இயங்குகிறது. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஆப்ரேட். நெக்ஸ்ட் ஒன் பாதுகாத்தல். இதெல்லாம் எப்படி சொல்லலாம்? ப்ரொடெக்ட். நெக்ஸ்ட் ஒன் பயிர். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? கிராப். நெக்ஸ்ட் ஒன் உறுப்பு. இது எப்படி சொல்லுவாங்கன்னா? எலமெண்ட். நெக்ஸ்ட் ஒன் மூலையில். இது எப்படி சொல்லலாம்? கார்னர். நெக்ஸ்ட் ஒன் கட்சி, விழா. இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா? பார்ட்டி. நெக்ஸ்ட் ஒன் வழங்கல். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சப்ளை. நெக்ஸ்ட் ஒன் கண்டுபிடி. இது எப்படி சொல்லலாம்? லொக்கேட். நெக்ஸ்ட் ஒன் மோதிரம். எல்லாருக்குமே தெரியும் மோதிரம் எப்படின்னா இங்கிலீஷில்? ரிங். நெக்ஸ்ட் ஒன் பிடிப்பட்டது. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? காட். நெக்ஸ்ட் ஒன் குறிக்கும். இதான் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா? இண்டிகேட். நெக்ஸ்ட் ஒன் பேசினார், பேச்சு. இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஸ்போக். நெக்ஸ்ட் ஒன் அணு. நம்ம கெமிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்களா? இது எப்படி சொல்லலாம்னா? ஆட்டம். நெக்ஸ்ட் ஒன் எதிர்பார்ப்பு. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? எக்ஸ்பெக்ட். நெக்ஸ்ட் ஒன் கற்பனை. இது எப்படி சொல்லலாம்? இமேஜின். நெக்ஸ்ட் ஒன் அண்டை, பக்கத்து வீட்டுக்காரர். இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? நெஹிபர். நெக்ஸ்ட் ஒன் கூட்டம். இது எப்படி சொல்லலாம்? க்ரௌட். நெக்ஸ்ட் ஒன் ஒப்பிடுக. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? கம்பேர். நெக்ஸ்ட் ஒன் கவிதை. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? போம். நெக்ஸ்ட் ஒன் லேசான கயிறு. அப்படின்னா ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட் ஒன் மணி. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? பெல். நெக்ஸ்ட் ஒன் சார்ந்தது, சார்பு. இதெல்லாம் எப்படி சொல்லலாம்? டிபெண்ட். நெக்ஸ்ட் ஒன் தேய்த்தல். இதெல்லாம் எப்படி சொல்லணும்னா இங்கிலீஷில்? ரப். நெக்ஸ்ட் ஒன் பார்வை. இது எப்படி சொல்லலாம்னா? சைட். நெக்ஸ்ட் ஒன் அவசரம். இது எப்படி சொல்லலாம்? ஹரி. நெக்ஸ்ட் ஒன் உள்ளிடவும். இது எப்படி சொல்லலாம்? என்டர். நெக்ஸ்ட் ஒன் தேடல். அப்படின்னா சர்ச். நெக்ஸ்ட் ஒன் அனுமதி. இது எப்படி சொல்லலாம்? அல்லோ.
நெக்ஸ்ட் ஒன் அச்சு அச்சிடு இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் பிரிண்ட். நெக்ஸ்ட் ஒன் இடம் அப்படின்னா இங்கிலீஷில் ஸ்பாட். நெக்ஸ்ட் ஒன் தூக்கு இது எப்படி சொல்லலாம் லிஃப்ட். நெக்ஸ்ட் ஒன் வருகை வந்து சேருங்கள் இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அரைவ். நெக்ஸ்ட் ஒன் கரை இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் ஷோர். நெக்ஸ்ட் ஒன் பொருள் இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் சப்ஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் தயவு உதவி இதெல்லாம் எப்படி சொல்லலாம் ஃபேவர். நெக்ஸ்ட் ஒன் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க்குங்க. இணைப்பு இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் வரணும்னு நீங்கள் தாங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.